நம்ம நேரடியாக வேதத்தை திறந்து ஒரு சில வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். வேதத்தை திறந்து எல்லாரும் ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், ஆமேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்ல சொன்னாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இதில் அருமையான தேவனுடைய மனுஷனாகிய எலியா ஆண்டவருக்காக மிக வல்லமையாய் ஊழியம் செய்துவிட்டு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று முழக்கமிட்டு அங்கே இருக்கிற அத்தனை ஜனங்கள் மத்தியிலையும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இப்போ ஒரு பெரிய வெற்றியை முடித்து சந்தோஷத்தோடு வீடு திரும்பும் போது யேசபேல் என்கிற அந்த நாட்டை ஆளுகிற ராஜாவினுடைய மனைவி, அவளை குறித்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லப்படவில்லை. அவளுடைய கேரக்டரை குறித்து வேதம் வித்தியாசமான காரியத்தை சொல்லுகிறது. ஆனால் இந்த யேசபேல் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளை கூப்பிட்டு நீ எலியாவினிடத்துல போய் சொல்லு, நாளைக்கு இந்நேரம் அப்படின்னா 24 ஹவர்ஸுக்குள்ள 24 மணி நேரத்திற்குள்ள நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, எலியா இப்பொழுது என்னுடைய ஆட்களுக்கு என்ன செஞ்சாரோ, அவங்க தலையை வெட்டினானா, அவங்க எல்லாரையும் கொன்னு போட்டானா, நான் 24 மணி நேரத்துக்குள்ள அதற்கு நான் பழி வாங்குவேன், அவனுடைய தலையை அவனுடைய சரீரத்திலிருந்து எடுப்பேன், அவனை நான் கொன்றுவேன், அவனை உயிரோட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை கூப்பிட்டு இந்த செய்தியை கொண்டு போய் எலியாவினிடத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ இந்த எலியா பயந்து போறான். ரொம்ப இதுவரைக்கும் மிகப்பெரிய வெற்றியாய் நிறைய பேருக்கு முன்பாக நின்றவன், பல ஆயிரம் பேருக்கு முன்பாக நின்றவன், கர்த்தரே தெய்வம் என்று முழக்கமிட்டவன். ஆனா என்னமோ தெரியல, இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவனுடைய இருதயம் அப்படியே உடைஞ்சு அவன் ரொம்ப பயப்பட்டு தன்னுடைய பிராணனை காக்கிறதற்காக, தன்னுடைய ஜீவனை காக்கிறதற்காக வேதம் சொல்லுகிறது அவன் ஒளிகிறதற்கு இடம் தேடிக்கொண்டே இருக்கிறான். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் நிறைய ஸ்பேஸ் பண்ண வேண்டியது இருக்கிறது, நிறைய காரியத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், அவமானங்களை எதிர்கொள்ளணும், நிறைய மன கஷ்டங்களை எதிர்கொள்ளணும், பாடுகளை எதிர்கொள்ளணும். இப்படியே நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை எதை ரொம்ப எதிர்கொள்ளணும்னா, உங்களுக்கு முன்பாக மனிதர்கள் வைத்திருக்கிற டெட்லைன் அப்படின்னா அந்த கடைசி நாள் என்கிறதை கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது ஒருத்தர் ஒருவேளை உங்களுக்கு ஒரு கடைசி நாளை நியமித்திருக்கலாம், ஒரு கடைசி மணி நேரத்தை நியமித்திருக்கலாம், ஒரு டெட்லைன் அவங்க வச்சிருக்கலாம். அவ்வளோதான், இந்த நாள் வரைக்கும் தான் நீ உயிரோடு இருப்ப, இந்த மாதம் வரைக்கும் தான் உன்னை பார்க்க முடியும், இதுக்கு மேலே உன்னால் இருக்க முடியாது, இந்த வயசை தாண்டினா இதை அடைய முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், உங்களுடைய சொந்தங்கள், இல்லை என்றால் மருத்துவர்கள் ஏதோ ஒரு இடத்துல குறி வைத்து அந்த இடத்தை அவர்கள் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி, இதுக்கு மேலே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி. மனிதர்கள் சொல்லி இருக்கலாம், உங்க மனசு சொல்லி இருக்கலாம், உங்களுடைய சொந்தங்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவர்
யார் என்று சொன்னால், மனிதர்கள் நியமித்த அந்த டெட்லைனை தாண்டி நம்மை வளர பண்ணி நம்மை ஜீவனோட கர்த்தர் பாதுகாத்து ஆச்சரியமாய் நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்புகிறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். மனிதர்கள் நமக்கு நியமித்திருக்கிற அந்த எல்லைகளை, அந்த காரியத்தை தாண்டி நடக்க பண்ணுகிறவர் கர்த்தர். இந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில இவர்கள், இந்த அம்மா ஒரு டெட்லைனை நியமிச்சு, நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு கூட உன் தலையை நான் உன்னை விட்டு எடுத்துருவேன்ற ஒரு பெரிய சவால் விடுறாரு. ஆனால் இந்த தீர்க்கதரிசி அங்கேருந்து ஒரு நாள் பிரயாண தூரம் போய் ஒரு இடத்துல போய் தங்கிட்டு, அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு நாள் பிரயாண தூரம் போய் அங்கே போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு, அதற்கு பிறகு ஆண்டவர் அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு, அதற்கு பிறகு ஓரேப் என்னும் பர்வதத்திலே 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, அவங்க சொன்ன கெடு டைம்ல அந்த மனுஷன் சாகல. 2 நாள் முடிஞ்சிருச்சு, அவர்கள் சொன்ன அந்த நாள் தாண்டி விட்டது. வேதம் சொல்லுகிறது அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 41 நாட்கள் அவனுடைய டிராவலுக்கு பின்பாக கூட அவனுடைய சரீரத்திலே இருந்து தலையை எடுக்க முடியல, அவனுடைய உயிரை எடுக்க முடியல. காரணம் என்னவென்றால், மனிதன் அல்ல, கர்த்தரே நமக்கு துணையாய் நிற்கிற கர்த்தர். மனிதர்கள், தலைவர்கள், அரசியல்வாதிகள், பெரிய ஆட்கள், அவர்கள் நியமித்திருக்கிற அந்த கோட்டை தாண்டி நம்மை வளர பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை தான், என்னுடைய பிள்ளையை பார்த்து ஒருத்தர் இந்த காரியத்தை நியமிச்சாங்க பாரு, நீ இன்னும் 2 வருஷத்துக்குள்ள நீ என்ன ஆக போற பாரு, இன்னும் 5 வருஷத்துக்குள்ள உன்னுடைய குடும்பம் காணாம போயிடும், இந்த இடத்தை விட்டு இன்னும் 6 மாசத்துக்குள்ள நீ துரத்தப்பட்டுருவ, இன்னும் என்னை பார்த்து இந்த வியாதி வந்த பல வருஷத்துல மரிச்சிட்டாங்க, நீ இன்னும் இத்தனை வருஷம் தான் நீ உயிரோடு இருக்க போற அப்படின்ற ஒரு காரியத்தை நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அவர்கள் சொன்னது போல நடக்குது, அவர்கள் சொன்னது போல ஒரு பாதையில நான் கடந்து வருகிறேன். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களுடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார், மனிதர்கள் நியமித்த அந்த கோட்டை தாண்டி உன்னை நான் வளர பண்ணுவேன், மனிதர்கள் நியமித்த அந்த வார்த்தையை தாண்டி உன்னை நான் உயர பண்ணுவேன். உனக்கு முன்பாக மனிதர்கள் வைத்திருக்கிற அந்த கடைசி லைனை தாண்டி கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். மனிதர்கள் நியமித்திருக்கிற அந்த கோடு உங்களுடைய முடிவு அல்ல. மனிதர்கள் நியமித்திருக்கிற, மனிதர்கள் சொன்ன அந்த வருஷம், அந்த நாள் உங்களுடைய முடிவு அல்ல. கர்த்தர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த இடத்துல படுத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை குதிரைகளோடு ஓட நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு ஆணித்தரமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உனக்கு இது எல்லை அல்ல, இது உங்களுக்கு முடிவு அல்ல, இது உங்களுடைய கடைசி அல்ல, இது உங்களுடைய முடிவின் நேரம் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும், நான் உங்களை கொண்டு செய்ய போகிறது பயங்கரமாயிருக்கும். இதற்கு பிறகு ஒரு வெற்றி இருக்கிறது, இதற்கு பிறகு ஒரு உயர்வு இருக்கிறது, இதற்கு பிறகு ஒரு மகிமை இருக்கிறது, இதற்கு பிறகு ஒரு உந்துதல் இருக்கிறது. கர்த்தர் இந்த லைனுக்கு பிற்பாடு உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, மனிதர்கள் நமக்கு விதிக்கிற அந்த கடைசி கோட்டை நம்ம நிச்சயமாய் தாண்ட வேண்டும். இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் ஊழியம் செய்கிற ஒரு வாலிப வயது ஒரு சகோதரர், ஒரு 30 வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 வயதுல அவருடைய ஊழியத்தை பார்த்து நானே ரொம்ப பிரமிச்சிட்டேன். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனிதர். அவங்க நம்முடைய திருச்சபையில 21 நாள் உபவாச ஜெபம் நடக்கும்போது எல்லாருக்குமே ஒரு வாக்குத்தத்த கார்டு நம்ம கொடுப்போம். அந்த உபவாச ஜெபம் முடிச்ச உடனே ஒரு 100 கார்டு எங்கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க குடியிருக்கிற இடத்துல, அவர் பார்க்குற இடத்துல எல்லாருக்குமே அந்த 100 வாக்குத்தத்த வசனத்தையும் கொடுத்து ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வருவார். ஸோ எப்போவாவது நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வரும்போது சின்ன சின்ன உதவிகளை நான் செய்வேன். அப்போ ஒரு நாள் சொன்னார், நான் ஊழியத்துக்கு போகிறதுக்கு எனக்கு
இந்த ஷூ கொஞ்சம் கிழிஞ்சிருக்குது, ஒரு ஷூ வாங்கி தர முடியுமா? உடனே ஒரு ஷூ எல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மனுஷனுடைய ஊழியத்தை குறித்து. ஆனால் ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்துருச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு இவரை தெரியுமா, இவர் ரொம்ப சிக்காக இருக்கிறாரு, இவரை நான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு. அப்போ நான் அவரை தான் கெஸ் பண்ணேன், சரி கூட்டிகிட்டு வாங்கன்னு பார்த்தா அப்படியே இந்த செவத்தையே பார்த்துட்டு இருக்கிறாரு, அந்த பக்கமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் கூப்பிட்டா அவருக்கு வந்து சரியாக கேட்கல, என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆமாம் தெரியுது, பாஸ்டர் தானே நீங்கள் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமாய் பேசுகிறார். என்ன ஆச்சு இவருக்கு, ஏன் இப்படி ஆயிட்டாரு? மனசு அப்படியே குழம்பி மனநலமா பாதிக்கப்பட்டு ஒரு சைக்காலஜிக்கலா ரொம்ப எஃபெக்ட் ஆகி வித்தியாசமான ஒரு மனுஷனா பார்த்தேன். என்ன ஆச்சு பிரதர், என்ன நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை, இந்த சாஸ்திரி ரோடு பக்கத்தில் அவர் இந்த மாதிரி நிறைய ட்ராக்ஸ் கொடுக்குற பழக்கம் இருக்குது. அந்த ட்ராக்ஸ் அவர் நிறைய பேருக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது எப்போவுமே அந்த ஏரியாவில் ஒரு 10-15 பசங்க வந்து ரோட்டில் அந்த கடைக்கு முன்னாடி உட்காந்து கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, நிறைய பேர் அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு மற்றவங்களை வம்புழுக்கிறது, இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மனுஷன் வந்து அந்த ட்ராக்ஸை கொடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் இங்கே கூப்பிட்டீங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, நீ என்ன இந்த மாதிரி ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறியா? அதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் ஒரு பிரபலமான ஒரு ரவுடி என்னப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இங்கே கோயம்புத்தூரில் வந்து கொலை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நடு ரோட்டில் வச்சு வெட்டி நிறைய பேர் சேர்ந்து அது ஒரு பெரிய பூகம்பமாக வெடிச்சு ஒரு பெரிய கலவரமாகவே மாறிடுச்சு. அப்போ அந்த மனுஷன் இறந்து போய் ஒரு 5-6 நாளையில இது நடக்குது. பாத்தியா, லாஸ்டா அவனை நாங்கள் தான் போட்டோம், எங்க டீம் எல்லாம் சேர்ந்து தான் அவனை போட்டோம், இப்போ அடுத்த டார்கெட்டே நீ தான், ஒன்றை தான் நாங்கள் போட போறோம், ஏன்னா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிற இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சும்மா அந்த மனுஷங்கள் வந்து அந்த பசங்க வந்து இவரை பயப்படுத்துகிறதற்காக மிரட்டுறதற்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே பாரு, இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீ உயிரோடு இருக்க மாட்ட, அடுத்த வாரம் இந்த இடத்துல நீ இதெல்லாம் கொடுக்க முடியாது. சொன்ன உடனே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ, இவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு முடிவு நாளை நியமிச்சிட்டாங்க, நான் இந்த ஒரு வாரத்துக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டேன், என்னை எங்க பார்த்தாலும் கொன்றுவாங்க, அவனை கொன்னவங்க என்ன கொல்றதுக்கு எவ்வளவு நேரமாகும்? இந்த மாதிரி மனதுக்குள்ளே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை மனசுல நினைச்சு கடைசியில் மனநிலைமை பாதிக்கப்பட்டவராய் அவர் வந்தார். ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அவருக்காக ஜெபம் பண்ணி ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்தி அவரை ஒரு நாள் முழுக்க இங்கே வச்சிருந்து எப்படியோ கர்த்தர் கிருபையில் கொஞ்சம் ஆண்டவர் அவரை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க வந்து இந்த ஒரு காரியத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா நீங்கள் வெற்றியை அடையவே முடியாது. இந்த செய்தியிலே ஆண்டவரிடத்துல நம்ம என்ன கேட்கணும்னு சொன்னா, தகப்பனே எனக்கு ஒரு கிருபையை தருவீராக, மனிதர்கள் நியமிக்கிற அந்த டெட்லைனை தாண்டக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தருவாராக. அதை யார் நியமித்தாலும், நம்மை விட பெரியவர்கள் நியமித்திருக்கலாம், நம்மை விட படிப்பாளிகள் நியமித்திருக்கலாம், உங்களுக்கு அந்த காரியத்தை நியமித்தவர்கள் இதற்கு முன்பாக நிறைய பேருக்கு நியமிச்சு அப்படியே நடந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறவர் பெரியவர், உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறவர் அதிசயமானவர். ஒரு நாளும் கர்த்தர் அதை செய்ய விட மாட்டார். மனிதர்கள் நமக்கு நியமித்த அந்த வழியை தாண்டி கர்த்தர் இன்னும் பல மடங்கு கொண்டு போகிறார். நான் தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறேன். மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக நியமித்திருக்கிற அந்த டெட்லைனை தாண்டி கர்த்தர் உங்கள் பிசினஸை கர்த்தர் வளர்த்த பண்ண போகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் வளர்த்த பண்ண போகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நீங்கள் தாண்டி வளர போகிறீர்கள். உங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கிற அந்த மதில் சுவர்களை தாண்டி நீங்கள் வளர போகிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து வளர்த்த போகிறார். அவர்கள் சொன்னது ஒன்றும் நடக்காமல் போவதாக இந்த பிரசங்கம் பண்ண இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் வர நான் நம்புகிறேன், கர்த்தர் நமக்கு விரோதமாய் நியமிக்கப்பட்ட அந்த கோடையை அழித்து மறுபடியும் நம்மை நடக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நான் நம்புகிறேன், என் தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கடைசி லைனை கர்த்தர் தாண்டி என்னை வளர பண்ணுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? இன்னைக்கு ஒருவேளை இப்படி இருக்கலாம், இதுக்கு முன்னாடி ஒருவேளை நடந்திருக்கலாம், ஒருவேளை இந்த சிச்சுவேஷன்ல சிலர் போகாம கூட இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில மரணம் வரைக்கும் ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், யாருமே உங்களுக்கு முடிவு நாளை நியமிக்க முடியாது.
எனக்கு முடிவு நாளை நியமிப்பதற்கு மனுஷனுக்கு அதிகாரமே இல்லை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த வசனத்தை கேட்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு இரவிலே தியானிக்கும் போது விசேஷமாக அநேக மனிதனுடைய வாழ்க்கையில வேதத்தில் அவர்களுக்கு விரோதமானவர்கள் ஒரு டெட்லைனை, கடைசி லைனை அவர்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்படிதான் நடக்க போகிறது. ஆனால் அதிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப அழகாய் விடுதலையாகி அவங்க சாட்சியாய் வாழ்ந்தார்கள். அதுக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் அவனை கொன்று நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைகளுக்கு தப்புவித்து அவன் தகப்பனாரிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்துதல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைகளுக்கு தப்புவித்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பினுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனுடைய சொப்பனத்தின் மூலமாக இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு கடைசி லைனை அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. யோசேப்பு வருகிறான், இதுவரைக்கும் அவனுடைய சகோதரர்களோடு இருந்தான், அவனை நெருங்க முடியல, அவனை அழிக்க முடியல. அவனை சுற்றி இருந்த சகோதரர்கள் எல்லாரும் ஒரு சமயம் பார்த்து கொண்டே இருந்தாங்க. சரி, எப்ப இவன் மாட்டுவான், எப்ப இவன் சிக்குவான், ஒரு நாள் அவன் வசமா நம்மிடத்துல சிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல அவனை எழும்பவே விடாதபடி அன்னைக்கு தான் அவனுடைய கடைசி நாள். இவங்க எல்லாரையும் எதிர்பார்த்துட்டு இருந்தது போலவே ஒரு நாள் வருது. அன்னைக்கு யோசேப்பு சாப்பாடு எடுத்துட்டு வர்றான். யாருமே அவனுக்கு துணையா இல்லை. இவங்க எல்லாம் ஒன்று கூட்டமாய் ஒரே கூட்டாளிகளா இருக்காங்க. அப்போ யோசேப்பை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா நீ சொப்பனம் பார்த்த, நீ எங்களுக்கு பெரிய ஆள் மாதிரி எங்களுக்கு சொன்ன, ஆனா இப்ப நாங்க எல்லாருமே உனக்கு ஒரு டெட்லைன் ஒன்று நியமிக்கிறோம், ஒரு நாளை ஒன்று நியமிக்கிறோம். நீ பெருமை பேசினது, நீ சொப்பனம் பார்த்து பதில் சொன்னது, நீ அப்பாவை கைக்குள்ள போட்டது, நீ எங்களுடைய வீட்டில் உட்கார்ந்துட்டு எங்க மனசை தூக்கப்படுத்தினது, இது எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு உனக்கு ஒரு முடிவை நாங்கள் கட்ட போறோம். நாங்க என்ன செய்யறோம்னா, உன்னை ஒன்று கொன்றுவோம், அது நடக்கலைன்னு உடனே அவனை குழியில போடணும்னு நினைச்சு குழியில போட்டுட்டாங்க. இவங்க மனதில் யோசேப்பை குறித்து நினைத்தது, இதற்கு மேல் யோசேப்பனுடைய சொப்பனம் நிறைவேறாது, இதற்கு மேல் அவன் நமக்கு அதிகாரியாய் மாறவே முடியாது, இதற்கு மேல் அவனால் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே தலையிடவே முடியாது, அவ்வளவுதான், இன்னைக்கு உனக்கு கடைசி நாள். நாங்கள் அவனை கொல்லணும்னு நினைச்சாங்க, நடக்கல, குழியில போட்டாங்க, அதுல இருந்து தூக்கி விட்டாங்க. மீதியானியருடைய கையிலே விற்று போடும்போது அங்க கூட்டத்தில் இருந்த அத்தனை சகோதரர்களும் தங்களுடைய மனசுல பிக்ஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா, இனி யோசேப்பு கண்ட சொப்பனம் கண்டிப்பாக நிறைவேற போறது இல்லை, இது நிறைவேறாது. உன் சொப்பனம் எப்படி நிறைவேறும், உன் சொப்பனம் எப்படி நிறைவேறும்? ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் மனிதர்கள் நமக்காய் விதிக்கிற அந்த கோட்டை தாண்டி நம்மை வளர பண்ணுகிறவர், எத்தனை தடைகளிலையும் ஊடுருவி போகிற வல்லமையை நமக்கு கொடுக்கிறவர், நம் கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிற கர்த்தர், மனிதர்கள் நியமித்த அந்த வேலிகளை பிடுங்கி போடுகிற கர்த்தர், அதன் நடுவிலையும் உற்சாகமாய் வளர பண்ணுகிற கர்த்தர், யோசேப்போடே இருந்து அவனை ஆசீர்வதித்து எகிப்திற்கு தகப்பனாக, எகிப்திற்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றினது உண்மையானால் நான் நம்புகிறேன், இன்றைக்கும் கர்த்தர் நிச்சயம் நமக்கு செய்ய போகிறார். உங்களை சுற்றி உங்களுக்கு இரத்த சம்பந்தமான உறவுகள், உங்களுக்கு இரத்த சம்பந்தமான உறவுகள் இதே வார்த்தையை பேசி இனி அது நிறைவேற போவது இல்லை, உங்களுடைய தரிசனங்கள் நிறைவேற போவதில்லை.
ஆனா ஆண்டவர் அதை தாண்டி வளர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனா இதுல முதலாவதாக நம்பர் 1, ஆண்டவருடைய பிள்ளைகள் மனிதர்கள் நமக்கான அந்த டெட்லைனை நியமிக்கும் போது அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்னா, முதலாவதாக மனிதர்கள் எனக்கான நாளை குறிக்க முடியாது என்கிற ஒரு பெரிய விசுவாசம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. ஆமேன் சொல்லுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, எந்த மனுஷனும் உங்களுக்கான முடிவு நாள டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ராஜாங்கமாக இருந்தாலும், அரசாங்கமாக இருந்தாலும், பெரிய மனிதர்களாக இருந்தாலும், உங்களுக்கான டெட்லைனை யாராலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் இருக்கிற எந்த மனுஷனும் உங்களுக்கான முடிவு நாளை கண்டிப்பாக நியமிக்கவே முடியாது. ஆமேன். அவங்க பெரிய ஆளு, அவங்க இதுவரைக்கும் எத்தனையோ பேருக்கு அந்த நாளை நியமித்து நடந்திருக்குது. அவங்க ஒரு முடிவு பண்ணது தான், அவங்க கோடு போட்டது தான், அவங்க அதை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை மாற்ற முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற யாருக்கு வேண்டும் என்றாலும் நடக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் விரோதமாக உலகத்திலே இருக்கிற எந்த மனிதர்களும் ஒரு முடிவு நாளை நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ நிச்சயமாகவே அதை செய்ய முடியாது. ஏனென்றால் நம்முடைய காலங்கள் மனிதனுடைய கையிலே அல்ல, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஒரு 10 டைம் சொல்லுங்க அப்பாவை பார்த்து, என் காலங்கள் உங்க கரத்திலேயே இருக்கிறது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்திலேயே இருக்கிறது. முழு பலத்தோடு என் பிள்ளையினுடைய காலம் உம்முடைய கரத்திலேயே இருக்கிறது. என் மூத்த மகனுடைய காலம் உம்முடைய கரத்திலேயே இருக்கிறது. தேவரீர் சகலவற்றையும் ஆளுகிறவர், தேவரீர் சகலவற்றையும் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஆமேன். நம்ம யாராவது ஒரு மனிதன் நமக்கான முடிவு நாளை நியமிக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது, நினைக்க வேண்டியது, அதை எதிர்கொள்ள வேண்டிய முதல் சக்தி என்ன அப்படின்னா, நான் ஒன்று செய்வேன், நான் ஒன்று யோசிப்பேன். எந்த மனிதனும் எனக்கான முடிவை என்ன பண்ண முடியாதுன்னா நியமிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேசும் அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமா தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். கவனிங்க, இந்த இடத்துல இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக அவன் பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் போது அவனுடைய சிநேகிதர், அவனுடைய மனைவியாகிய சிரேசு, பாருங்க, இந்த 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 ஆமானுடைய மனைவியை குறித்து வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. தன்னுடைய கணவன் கூட வேலை செய்கிற, தன்னுடைய ராஜாங்கத்தில் வேலை செய்கிற ஒரு மனுஷனை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எனக்கு இந்த மனுஷனால பெரிய பிரச்சனையா இருக்குது, இந்த மனுஷன் எனக்கு ரொம்ப உபத்திரவமாகவே இருக்கிறான், இந்த மனுஷன் எனக்கு வணங்க மாட்டேங்கிறான், இந்த மனுஷன் எனக்கு என்னை மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல மனைவி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, சரிங்க, அவன் உங்களை மதிக்காட்டி என்ன, கடவுள் உங்களை 1000 பேரை மதிக்கிற அளவுக்கு தானே வச்சிருக்கிறாரு, நீங்க ஏன் அவனை பாக்குறீங்க? 100ல் 1 இந்த மாதிரி இருக்கதான் செய்வாங்க, நீங்க அதை ஒன்றும் வருத்தப்படுத்த வேண்டாம், அவங்க முன்னாடி கடவுள் இன்னும் பல மடங்கு நம்மளை ஆசீர்வதிப்பார்.
அப்படியே ஆலோசனை சொல்ல வேண்டிய இந்த மனைவி அப்படி சொல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தூக்கு மரத்தை செஞ்சிருவோமா, 50 முழ தூக்கு மரத்தை செஞ்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, மனைவியும் சொல்றாங்க. சொல்லும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா, ராஜா உங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க போகும்போது நிம்மதியா போகணும், சந்தோஷமா போகணும். அந்த மனுஷன் அங்க இருக்கிற வரைக்கும் நீங்க நிம்மதியா போக முடியாது. அதனால அந்த மனுஷனை முதல்ல பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, தூக்கு மரத்துல போட்டுட்டு அதற்கு பிறகு நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். அவ்வளவுதான். நாளைக்கு ஒன் டே டைம். நாளைக்கு போய் ராஜாவை பார்க்குறீங்க, நாளான்னைக்கு தூக்கு மரத்தில் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மொர்தெகாயினுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. ஆமானும் செரேசும் ஆமானுடைய நண்பர்களும் மொர்தெகாய்க்கு விரோதமாய் நியமிக்கப்பட்ட தூக்கு மரத்தையோ தூக்கில் மாட்டப்படுகிற அந்த நாளோ கண்டிப்பாக நடக்கவே இல்லை. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் அவர்களோடு இருந்தார். இந்த பலிபீடத்திலிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுகிறார், யாருக்காக ஆண்டவர் பேசுகிறான்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு மனதில் இன்னைக்கு ஒரு வசனத்தை, இதை ஆணித்தரமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்று நினச்சிக்கோங்க, எனக்கான முடிவு நாளை, எனக்காக டெட்லைனை, எனக்காக கடைசி நிமிஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் கண்டிப்பாக நிர்ணயிக்கவே முடியாது. யாருமே நிர்ணயிக்கவே முடியாது. நிறைய மருத்துவத்தில் டெஸ்ட் பண்ணப்பட்டு அந்த சரீரம் மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கும் போது இந்த மனிதன் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள மரித்து விடுவான், 12 மணி நேரத்துக்குள்ள மரித்து விடுவான். இப்படிப்பட்ட நாட்கள் நியமிக்கப்பட்ட எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த சத்தத்தை இன்னைக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு நாள் உங்களுக்கு மருத்துவம் ஒரு கடைசி நாளை நியமித்தது, ஒரு கடைசி நிமிஷத்தை நியமித்தது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு மறு ஜீவனை கொடுத்து இவ்வளவு நாட்களும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். அந்த தேவன் மறுபடியும் கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளையை குறித்த முடிவு நாளை நியமிக்கிறதற்கு அந்த மனிதன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை குறித்த முடிவு நாளை கொடுப்பதற்கு அவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று கர்த்தர் இன்றைக்கு யாரோ ஒருத்தருக்கு முன்பாக வந்து நின்று கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, தைரியமாயிரு, விசுவாசமாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த மனுஷனுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் உன்னுடைய குடும்பத்திற்கு கண்டிப்பாக வந்து சேருவதே இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் காலங்களை என் கரத்திலே வைத்திருக்கிறேன். உனக்கு வாக்கு கொடுத்தது நான், உன்னை அழைத்தது நான், உன்னை வேறு பிரித்தது நான், உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னது நான், உன் குடும்பத்தை நடத்துவேன் என்று சொன்னது நான், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது நான். இதுவரையிலும் உன் கரத்தை பிடித்து நடத்தி வருகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனிமேலும் உன்னை நான் நடத்துவேன், இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், இனிமேலும் உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பெரியவைகளா இருக்கும். இதோ இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே மனிதர்கள் விரோதமாய் போடப்பட்டிருக்கிற அந்த எல்லை கோடுகளை கர்த்தர் அழிக்கிறார், கர்த்தர் தகர்த்தெறிய பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு இப்பொழுது நுகங்களை முறிக்கிற வல்லமை, மனிதர்கள் நியமித்ததை கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் என்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் என்னில் பகையானாரோ, வல்லவர் எனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, எனக்குள்ளே
ஜீவனுள்ள தேவன் யாவை செய்வார் அழகாகும் எனக்குள்ளே என் இயேசு என் பெரியவரே. எனக்குள்ளே இயேசு என் பெரியவரே. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய இருதயத்திலே ஆணித்தரமாய் ஒன்றை நான் பதித்து வைக்கிறேன். எனக்கான முடிவு நாளை, எனக்கான டெட்லைனை மனிதர்கள் கண்டிப்பாக நியமிக்க முடியாது. ஆமென். அந்த இடத்துலேருந்து சீக்கிரமாய் நீ துரத்தப்படுவாய் அப்படின்ற அந்த வார்த்தையை மனுஷங்க யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல உங்களை என்னை வைத்தவர் கர்த்தர், அந்த இடத்துல நிலைநாட்டினவர் கர்த்தர். உங்களுடைய இருதயம் கொஞ்சம் கூட அவிசுவாசப்பட வேண்டாம். தேவன் வைத்த இடத்திலிருந்து தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனிதனாலும் கண்டிப்பாக உங்களை பிடுங்கி விடவும் எடுத்து விடவும் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஆமென். யாருக்காக ஆண்டவர் பேசினாலும் இதை ஆணித்தரமாக விசுவாசிச்சு, ஆண்டவரே நீர் என்னை வருகிற நாட்களிலே கர்த்தருடைய வருகை தாமதிச்சார், நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள். இந்த ஆண்டு முடியும் போது சாட்சி சொல்லுவீர்கள். இந்த மாதிரி இத்தனை பேர் பேசினாங்க பாஸ்டர், இத்தனை பேர் சொன்னாங்க, இவ்வளோதான், நாங்கள் நினைக்கிறது மாதிரி தான் நடக்கும், நாங்கள் சொல்கிறது இப்படி நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அவங்களுடைய யோசனையை தாண்டி, அவங்க வார்த்தையை தாண்டி, அவங்க சிந்தையை தாண்டி எங்களை கர்த்தர் ஆச்சரியமாக நடத்துகிறார் என்று நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்லுகிற அந்த நாளை கர்த்தர் சீக்கிரமாய் தரப்போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள், மனிதர்கள் நமக்காக நியமிக்கிற அந்த டெட்லைனை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 42, 43 ஆகிய வசனங்களை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனம், 17ஆம் அதிகாரம் 42வது வசனம், 43வது வசனம். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இரண்டாவதாக என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல தாவீது கோலியாத் வந்து நின்று என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன் இளைஞனும் அவன் சௌந்தரியமான ஒரு மனுஷனுமா இருக்கிற ஒரு சின்ன பையனா இருக்கிறதுனால அவனை அசட்டை பண்ணி அவனுக்காக ஒரு முடிவு நாளை இந்த இடத்துல நியமிக்கிறான். அப்போ இவன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி, கோலியாத் எல்லாருக்கும் முன்பாக ராட்சதனா இருக்கிறான். அவன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னா, பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வருகிறதற்கு நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். 44வது வசனத்தை வாசிப்பீர்களே. ஆனால் பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இப்போ இந்த கோலியாத் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ வா, நான் என்ன செய்வேன்னா உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நான் கொடுப்பேன். ஒரு நியமிச்சிட்டான். நான் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, என்னிடத்துல இருக்கிற ஆயுதம் என்ன, நான் உனக்கு ஒரு லைன் நியமிக்கிறேன், நீ வந்துட்டல, இவ்வளோ சின்ன பையன், நீ எனக்கு எதிராக நின்று நிற்கிறாயா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த இடத்துல ஒன்றை நியமிக்கிறார். அடுத்த வார்த்தையை தாவீது சொல்லும் போது என்ன சொல்கிறார்னா, நீ பட்டயத்தோடும் நீ ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிற, கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்திற்கு வருகிறேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நமக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற, நமக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த தடுப்பு சுவரை நம்ம எப்படி தாண்ட போறோம் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக நம்பர் 1, மனிதர்கள் அல்ல, கர்த்தரே எனக்காய் நியமிக்கிறவர். மனிதர்கள் யாரும் எனக்கான முடிவு நாளை நியமிக்க, சொல்லுங்க எல்லாருமே சத்தமா சொல்லுங்க, எந்த மனிதனும் எனக்கான டெட்லைனை நியமிக்கிறதுக்கு முடியாது. நம்பர் 2, இரண்டாவதாக
மனிதர்கள் நியமித்த அந்த வார்த்தையை விட தேவன் எனக்காக பேசின வார்த்தை அதை விட பல மடங்கு பெரியது. கர்த்தருடைய வார்த்தை பெரியது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பெரியது. உங்களுக்கு முன்பாக பேசின அந்த மனிதனுடைய வார்த்தையை காட்டிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது அதிகாரம் உள்ளது. எந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அவருடைய வார்த்தை நிலைக்கும், அவருடைய வார்த்தை உறுதியாகும், அவருடைய வார்த்தையின்படியே நிச்சயமாய் உண்டாகும். ஆனால் மனிதனுடைய வார்த்தையை கர்த்தர் சீர்குலைய வைத்து அவருடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தர் ஆணித்தரமாய் நிறைவேற்ற போகிறார். கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்ல போகிறோம், ஆமேன். எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் வல்லமை உள்ள வார்த்தை. அதுக்கு பவர் ரொம்ப அதிகம், மனுஷனுடைய வார்த்தையை காட்டிலும். ஆமேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைக்கு பவர் கொஞ்சம் அல்ல, அது அந்த காரியத்தை செய்து முடிக்கிற அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தை பெரியது. விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அப்படியே நடக்கும். அந்த வார்த்தை மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது தான், ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தேவனிடத்திலிருந்து வந்தது. வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் ஒளிந்து போகவே போகாது. அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவது இல்லை. சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதே இல்லை. அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார், அவருடைய வார்த்தையை நிலைப்படுத்துவார். அவருடைய வார்த்தை தாமதமானாலும் நடக்கும். அவருடைய வார்த்தை சொன்னதை செய்து முடிக்கும். அவருடைய வார்த்தை வந்த இடத்திலே சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். அவருடைய வார்த்தையை அழிக்க ஒரு மனிதனாலும் முடியாது. அவருடைய வார்த்தைக்கு மறு பேச்சு பேசுவதற்கு ஒருத்தருக்கும் முடியாது. கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை தான் நிலைக்கும், அந்த வார்த்தை தான் நிறைவேறும், அந்த வார்த்தை தான் ஊக்குவிக்கும், அந்த வார்த்தை தான் பெரிய வார்த்தையாய் நிற்கும். அந்த வார்த்தைக்கு முன்பாக உலக மனிதனுடைய வார்த்தைகள் நிற்கவே. ஆமேன், ஆமேன். ஜெபிக்க ஜெபிக்க ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கரங்களை தட்ட தட்ட இந்த செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போதே இயேசுவின் நாமத்தினால் அந்த வார்த்தையை சீர்குலைய பண்ண போகிறதற்காய், மனிதனுடைய வார்த்தை சீர்குலைய பண்ண போகிறதற்காய், அந்த இடத்துல என் கர்த்தருடைய வார்த்தை நிலைநிறுத்த போகிறதற்காய், நிலைப்பட போகிறதற்காய். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க வியாபாரத்தை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் மனிதர்கள் பேசின அத்தனை வார்த்தைகளுக்கும் பவர் இல்லை. யாருடைய வார்த்தைக்கு தான் பெரிய பவர் இருக்குன்னா, என் எதிர்காலத்தை குறித்து இயேசு எனக்கு பேசின வார்த்தைக்கு தான் பவர் அதிகம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? மனிதனுடைய வார்த்தைக்கு உருவாக்குகிற சக்தி இல்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு உருவாக்குகிற சக்தி இருக்கிறது. மனிதனுடைய வார்த்தை ஒன்று இருந்தால் தான் ஒன்று செய்ய முடியும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலவற்றையும், எதுவும் வேண்டாம், அவருடைய வார்த்தை மட்டும் இருந்தால் போதும், அது அப்படியே ஆம் என்று நடக்கும். ஆமேன். ஸோ நம்பர் 2, ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு நம்மளுக்கு முன்பாக இருக்கிற அந்த டெட்லைனை நம்ம எப்படி ஸ்பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, முதலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லணும், நமக்கு மனிதர்கள் பேசின எல்லா வார்த்தையை காட்டிலும் என் தேவனுடைய வார்த்தை உயர்ந்த வார்த்தை. ஆமே. ஃபர்ஸ்ட், மனிதர்கள், எந்த மனிதர்களும் எனக்கான ஒரு முடிவு நாளை இல்லைன்னா ஒரு டெட்லைனை என்ன பண்ண முடியாதுன்னா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 49வது வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49வது வசனம். அவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றாள். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அடுத்த வசனம். அவர் வீட்டிலே வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு எல்லாரையுமே உள்ளே வரவட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள்.
எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கைகளை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவன் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எவிரு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய பிள்ளை சுகவீனமாக இருக்கும்போது வீட்டில் படுக்க வச்சுட்டு, ஆனால் அதுக்குள்ள அது மரண வியாதி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரிச்சிருவாங்கன்ற ஒரு சூழ்நிலை. சொந்தக்காரங்க எல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு இந்த குழந்தை எப்போ செத்து போகும், அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடும்னு அந்த பாடி பக்கத்தில் உட்காரலாம், அந்த பிள்ளை பக்கத்தில் கடைசி நேரத்தில் உட்காரலாம் அப்படின்னு நினைக்காம அந்த கடைசி நேரத்திலையும் அந்த மனுஷன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இல்லை, ஆண்டவரை நம்ம தேடி போவோம், இந்த லாஸ்ட் மினிட்லயாவது கர்த்தரை தேடி போவோம்னு சொல்லி கடைசி நேரத்தில் கூட அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காம கர்த்தரை தேடி போனான். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிதான். கடைசி நிமிஷம், லாஸ்ட் எண்டு, எல்லாருமே இது முடிஞ்சு போயிருச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த நேரத்தில் நீங்க கர்த்தரை தேடணும். நான் நம்புறேன், இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். கர்த்தர் சில நேரத்தில் அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ இவங்க எல்லாருமே அந்த பிள்ளை இறந்துருன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. யவீரு ஆண்டவரை போய் பார்த்தாச்சு. பார்த்த உடனே ஆண்டவர் கிளம்பிட்டாரு. வழியில் அற்புதம் நடக்குது. இப்போ ஊர்லேருந்து வர்றாங்க எல்லாரும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன்னுடைய மகள் என்ன பண்ணிட்டா அவ்வளோதான். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி, முடிஞ்சிருச்சுப்பா, வாப்பா, இனி அடக்கம் பண்ற வேலை என்னமோ பார்த்துடலாம், கிளம்பலாமா அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் தான் யவீருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ என்னவாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. உடனே ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு போறாரு. போய் பார்த்தா யாருமே ஆண்டவரை கூட உள்ள விடாம அப்படியே கதவை அடைக்கிற மாதிரி நின்று இருக்கிறாங்க. அழுறாங்க, புலம்புறாங்க, ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் போய் முதல்ல என்ன பண்ணார் தெரியுமா, எல்லாருமே வெளியே போங்க, நீங்க ஏன் இவ்வளவு கூப்பாடு போடுறீங்க, நீங்க எதுக்கு இப்படி போது கத்திட்டு கிடக்குறீங்க, இந்த குமாரத்தி அவள் மரிக்கவில்லை, அவ எப்படி இருக்கிறாங்களாமோ நித்திரையா இருக்கிறான்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற அத்தனை பேரும் அப்படியே பாத்தீங்கன்னா கிண்டல் பண்றாங்களாம், ஆண்டவரை நகைத்தார்கள், திட்டுறாங்க, ஏளனமா பேசுறாங்க. ஆனா கர்த்தர் அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து தூக்கி விட்ட உடனே அவள் எழுந்து அப்படியே உட்கார்ந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்பர் 3, மூன்றாவது, நமக்கு மனிதர்கள் நியமித்திருக்கிற அந்த டெட்லைனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எந்த நாள் நீங்கள் முடிவீர்கள் என்று ஃபிக்ஸ் பண்ணீங்களோ, அவர்கள் எந்த வருஷத்திற்கு மேல உங்களால் வர முடியாதுன்னு சொன்னாங்களோ, அவர்கள் எந்த காரியத்திலிருந்து உங்களை வெற்றியடைய முடியாதுன்னு சொன்னாங்களோ, நான் நம்புகிறேன் அவர்கள் சொன்ன அந்த முடிவையே துவக்கமாய் எனக்கு கட்டளையிடுகிறவர் கர்த்தர். அன்னைக்கு தான் உங்களுக்கு நன்மை துவங்க போகிறது, அன்றைக்கு தான் மகிமை உங்கள் தலையின் மேல் உட்கார போகிறது, அன்றைக்கு தான் உங்களுடைய வளர்ச்சி ஆரம்பமாக போகிறது, அன்றைக்கு தான் கர்த்தர் உங்களை கனப்படுத்த ஆரம்பிக்க போகிறார். நம்புறவர்கள் ஆமேன் என்று முழு பலத்தோட, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. அவர்கள் ஆமேன், மனிதர்கள் எனக்கு நியமித்த அந்த நாளை கர்த்தர் எனக்கு துவக்கத்தின் நாளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அதுதான் எனக்கு ஆரம்பமான நாள். கர்த்தர் அன்றிலிருந்து கர்த்தர் என்னை ஏவ தொடங்க போகிறார். அன்றிலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. என்று சவுல் காய் மகாரமாய் தாவீதை பார்த்தானோ, அன்றிலிருந்து ஒரு அபிஷேகம் தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என் தேவனாகிய கர்த்தர் மனிதனுடைய முடிவிலே என்னுடைய ஆரம்பத்தை வைக்கிறவர் கர்த்தர். உங்க பிள்ளையை குறித்து மனிதனுடைய முடிவில் கர்த்தர் ஒரு பெரிய ஆரம்பத்தை வச்சிருக்கிறார். பிரதர் உங்களை தட்டி கொடுக்கிறார், சிஸ்டர் உங்களை தட்டி கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை ஊக்குவிக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். என்ன பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு ஓட்டம் முடியல, உங்களுடைய செயல்பாடு முடியல. கர்த்தர் இனிதான் உங்களை அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இனிதான் இங்கே இருக்கிற பலரை கர்த்தர் கலங்கரை விளக்காய் பயன்படுத்த போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமோதித்து இந்த வார்த்தையை விசுவாசித்து, ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு துவக்கத்தை கட்டளையிடுகிற கர்த்தர், எனக்கு ஒரு துவக்கத்தை கட்டளையிடுகிற கர்த்தர். யோபுனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் அவனுக்கான முடிவு நாளை நியமித்து, அவனுடைய மனைவி சொல்லுகிறார்கள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும், நீர் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர், உன்னுடைய எல்லாமே போயிருச்சு, உனக்கு முடிவு நாள் சமீபமானது, உனக்கு லாஸ்ட் டைம் இது,
அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இத்தனை நாட்களும் நீங்கள் செஞ்சு முடிச்சாச்சு, இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்றைக்கு சிநேகிதர்களும் மனைவியும் அந்த வார்த்தையை சொன்னார்களோ அன்றைக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலையும் 2 மடங்கை கொடுத்து கர்த்தர் அன்றிலிருந்து ஒரு நியூ லைஃப், ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பித்து, ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பித்து, ஒரு புதிய வெற்றியை ஆரம்பித்த அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமேன். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், இல்லை, மனிதர்கள் முடிவை நியமித்த அந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆரம்பமான நாளாய் அமைய போகிறது. ஹல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சேலத்திலிருந்து ஒரு குடும்பம் ரொம்ப அழகான ஒரு சாட்சியை சொன்னார்கள். அவர்கள் நடத்தி கொண்டிருந்த ஃபேக்டரியில் உள்ள வேலை செய்கிற பசங்க இந்த வேஸ்ட் பேப்பரெல்லாம் போட்டு சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க. தீ பற்ற வச்சு, நெருப்பை பற்ற வச்சு அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த சின்ன சின்ன பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எரிச்சிட்டு இருந்தவங்க கொஞ்சம் நிறைய போட்டு எரிச்சிருக்கிறாங்க. திடீரென்று ஒருத்தர் ஃபேன் போட்ட உடனே அதில் இருக்கிற ஒரு நெருப்பு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு அட்டை பாக்ஸ்குள்ளே பிடிச்சிருச்சு. ஸோ இப்போ இதையும் அணைக்க முடியல, அதையும் அணைக்க முடியல. அதை அணைக்கிறதுக்கு பிரயாசப்படும் போது இன்னொரு பாக்ஸில் பிடிச்சிருச்சு. அப்படியே பிடிச்சி கிட்டத்தட்ட 1 crore, 1 கோடி ரூபாய் அப்படியே அந்த பில்டிங் எல்லாம் தீ எரிஞ்சு ஒரு 15 அந்த தீயணைப்பு வண்டிக்கு மேலே ஆனால் யாருக்கும் உயிர் சேதம் இல்லை, பெரிய நஷ்டம். அப்போ சுற்றி இருக்கிற எல்லாருமே அவ்வளோதான், இனி இவங்களுக்கு ஒரு முடிவு, இவங்க அப்படி இப்படி எத்தனையோ வார்த்தைகள். இவர்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திரும்ப அந்த தொழிலை துவங்கவே முடியாது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. அப்போ அவங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தாங்களாமா. சும்மா ஜஸ்ட் அதை போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய கிருபை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பழைய பில்டிங்க்கு அவங்க இன்சூரன்ஸு இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. இப்போ பல வருடமாய் பழையதாக இருந்த அந்த பில்டிங் மொத்தத்தையும் எடுத்துட்டு ரொம்ப புதுமையாக்கப்பட்டு அவங்க சொல்கிறாங்க, என்றைக்கு தீ வைத்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ அன்றைக்கு தான் எங்களுடைய அந்த தொழிலினுடைய அடுத்த வெற்றி நாள் ஆரம்பமானது. கர்த்தர் அந்த முடிவை கர்த்தர் ஆரம்பமாய் வைத்திருந்தார், அதை துவக்கமாய் வைத்திருந்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய முடிவு நாள், மனிதர்கள் நியமித்த முடிவுகள், உங்களுக்கு விரோதமானவர்கள் நியமித்த முடிவுகள், உங்கள் மனதே நினைத்த அந்த முடிவுகளை கர்த்தர் துவக்கங்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் துவங்குவாராக, இந்த வாரத்திலிருந்து கர்த்தர் துவங்குவாராக. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு துவக்கத்தின் வருஷமாய் அமைவதாக, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு துவக்கத்தின் வருஷமாய் அமைவதாக. ஆமேன். கர்த்தர் துவங்க ஆரம்பிப்பாராக. உங்களுடைய வீட்டிலே கர்த்தர் துவங்குவாராக, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் துவங்குவாராக. ஒரு புதுமை, ஒரு புதிய துவக்கம் கர்த்தர் ஆரம்பிப்பாராக. இந்த வார்த்தை ஆண்டவரே என் வாயிலிருந்து புறப்படும் போதே அந்த பிள்ளைக்கு அப்படியே நிறைவேறட்டும், அந்த மகனுக்கு அப்படியே நிறைவேறட்டும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. முடிவு கட்டின இந்த நாளே துவக்கத்தின் நாளாய் அமைக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமேன். ஆமான் மொர்தெகாயை மட்டுமல்ல, சுத்தி இருக்கிற அத்தனை ஜனங்களையும் முடிக்க வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் கையெழுத்து வாங்கினான். ஆனால் வேதம் சொல்லுது, அது வரைக்கும் அந்த ஊர்ல பயந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருந்தவங்க, இப்போ ஒரு சட்டம் வருகிறது, இது வரைக்கும் நீங்க பயந்துட்டு ஆராதிச்சிங்க, இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இன்னையிலிருந்து நீங்க விசாலமா ஆராதிக்கலாம். ஏன்னா இன்றுதான் உங்களுக்கு துவக்கத்தின் நாள். எந்த நாள் ஆமான் முடிவு நாள் என்று எழுதினானோ, எந்த லெட்டர்ல இந்த நாள் முடிவு நாள் என்று எழுதப்பட்டுச்சோ, அதே லெட்டர் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள மாற்றி இன்றிலிருந்து ஒரு புதிய நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆரம்பிக்கமாக்கப்படுகிறது என்கிற அந்த வார்த்தையை சொன்ன வேதம் இன்று நம்மை பார்த்தும் சொல்லுகிறது. உங்களுக்கு விரதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த முடிவு நாளை கர்த்தர் துவக்கத்தின் நாளாய் மாற்றுவாராக. ஜெபத்தோடு இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. துவக்கத்தின் நாளாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென். உங்களுக்கு மனிதர்கள் நியமித்த அந்த டெட்லைனை எல்லாரும் ஸ்பேஸ் பண்ணுங்க, எல்லாரையும் எதிர்கொள்ளுங்க. இல்லை, அவர்கள் நியமித்த அந்த நாளை பார்த்து நான் திரும்பி வரமாட்டேன், நான் முன்னேறுவேன். நம்பர் 1, முதலாவதாக அதை முன்னேறதற்கு ஒன்று என்னன்னா, மனிதர்கள் எனக்கான நாளை குறிக்க முடியாது என்கிற ஒரு பெரிய விசுவாசம். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 2, ரெண்டாவது, மனிதர்கள் நியமித்திருக்கிற அந்த வார்த்தையை விட என் தேவன் எனக்கு பேசின வார்த்தைகள் மிகவும்
ஆச்சரியமானது, அதிசயமானது, வலிமை உள்ளது. நம்பர் 3, மூன்றாவதாக மனிதர்கள் எனக்காக நியமித்திருக்கிற அந்த டெட்லைன் எனக்கு துவக்கத்தின் நாளாய் மாற்றுவதற்கு என் ஆண்டவருக்கு லேசான காரியம். என் ஆண்டவருக்கு லேசான காரியம். இப்ப எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். யேசபேல் எலியாவுக்கு நியமிச்ச நாள் என்ன? யேசபேல் எலியாவுக்கு நியமிச்ச நேரம் எத்தனை நேரம் சொல்லுங்க? 24 hours, 24 மணி நேரம். 24 ஹவர்ஸுக்குள்ள உன் தலையை உன்னிடத்திலிருந்து எடுப்பேன். 24 ஹவர்ஸுக்குள்ள நீ அவங்களுக்கு என்ன செஞ்சியோ அதை உனக்கு நான் செய்வேன். ஆனா எலியா அதுக்கப்புறம் உயிரோடு இருந்த வருஷங்கள் பல வருஷங்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்கப்பட்டதுக்கு பிற்பாடே 41 நாள், 41 days அவனுடைய ஓட்டத்தை ஒருத்தராலும் என்ன பண்ண முடியலைன்னா தடை செய்யவே முடியல. அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு நாட்டினுடைய ராணியால் கண்டுபிடிக்க முடியாதா? ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் அந்த எலியா என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறான் சொல்லுங்க? அவங்க கொடுத்த கெடு நாள் முடிஞ்சிருச்சு, அவங்க கொடுத்த டேட்டு முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் என்ன வரல? விசுவாசம் வரல. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு டாக்டர் கொடுத்த நாள் முடிஞ்சிருச்சு. ஆமாம், நிறைய பேர் சொன்ன டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த டேட்டு முடிஞ்சதுக்கு பிறகும் இன்னும் ஒன்றும் நடக்காம கர்த்தர் நம்மளை ஜீவனோட வச்சிருக்கிறாரு. ஸோ இன்னும் விசுவாசிக்காம இருந்தா எப்படி? ஹல்லேலூயா. மனுஷன் நியமித்த 24 மணி நேரத்தை மாற்றி அடுத்த 42 மணி நேரமாக மாற்றுக்கிற அந்த தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதற்கு எவ்வளோ நேரமாகும்? எவ்வளோ நேரமாகும்? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுமி நிற்க போகிறோம். ஆமீன். எல்லாரும் எழுமி நின்று, ஆண்டவரே நான் எதிர்கொள்ளுவேன், எனக்கு விரோதமாய் என் பிள்ளைக்கு விரோதமாய் ஹல்லேலூயா வைக்கப்பட்டிருக்கிற அந்த டெட்லைனை நான் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறவர், என்னை கூட்டி கொண்டு கடந்து போகிறவர், என்னை அழைத்து கொண்டு போகிறவர், என் கரம் பிடித்து என்னை நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். தடைகளை தாண்டிடுவேன். எல்லா தடைகளையும் நான் தாண்டிடுவேன். எல்லா தடைகளையும் தாண்டிடுவேன். ஆமென். என்னை தாண்டி வளர பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் சார்பில் கர்த்தர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? என் சார்பில் கர்த்தர் உண்டு, எனக்கு பயம் இல்லை. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, உங்களை நடத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை கவனிங்க. எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற அந்த கோட்டை அழித்து என்னை நடத்துகிற தேவன் கர்த்தர். எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? மனிதர்கள் ஒரு 10 வருஷம் தாண்டி கூட உங்களுக்கு நியமிச்சிருக்கலாம். இன்னும் 10 years நீ உயிரோடு இருப்ப, இன்னும் ஒரு 9 months நீ இப்படி இருப்ப, இல்லைன்னா ஒரு 10 வருஷம் தாண்டி தான் அப்படின்னெல்லாம் அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் அழிக்கிறார். நல்லா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் கர்த்தர் அழிக்கிறார், எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். உங்களை நீடிய ஆயுள் வரைக்கும் கர்த்தர் நடத்துகிறதுக்கு வல்லவரார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், குடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், குடியேற்றுவார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சாது கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, என் சாது கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும்
ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்ய பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு பயமே எனக்கில்லையே. அலங்கமே எனக்கில்லையே. சொல்லுவோம், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்ப பயம் எனக்கில்லையே. ஹalleluya. கடைசியாக கைகளை மேல, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லையே, பயமில்லையே. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. நன்றி அப்பா, ஓடி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களுக்கு எதிராய் வைத்திருக்கிற, எங்களுக்கு எதிராய் போடப்பட்டிருக்கிற, எங்களுக்கு எதிராய் மனிதர்கள் முன்குறித்திருக்கிற அந்த டெட்லைன், கடைசி நாள், குறிக்கப்பட்ட அந்த நாட்களை முறியடித்து எங்களுக்கு வெற்றியை தருகிற ஒரு நல்ல கர்த்தர் நீர். நன்றி அப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்க பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் அவருடைய வருமானத்திற்கும் அவருடைய தொழில்களுக்கும் ஆண்டவரை எந்த காரியத்திற்கும் மனிதர்கள் ஒரு டெட்லைனை, ஒரு கடைசி நாளை நியமிக்க கூடாது, நியமிக்க முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர் எங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாய், அரணாய், கோட்டையாய் நீர் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தம் அப்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கட்டும். உடைய பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை ஆண்டவரை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் கைகளை வைத்திருக்கிற ஆண்டவரை, அவர்களை அனுப்புகிற காணிக்கைகளை ஆசீர்வதிக்கிறேன். 1000ஆய், கோடிகளாய், லட்சங்களாய் எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.